ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாஜ் இன்வெஸ்ட்மெண்ட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். எந்த பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. தேங்க்யூ. நம்ம வந்து ஜெஃப்ரீஸ் வந்து 2025 வந்து எந்தெந்த ஸ்டாக்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அந்த டீட்டெயிலை பற்றி பார்ப்போம். அது மாதிரி வந்து நிஃப்டி வந்து நெக்ஸ்ட் இயர் 2025 26,600 பாயிண்ட்டுக்கு போகும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஜெஃப்ரீஸ் யாருன்னா ஒரு முன்னணி வந்து புரோக்கரேஜ் கம்பெனி, உலக லெவலில் முன்னணி புரோக்கரேஜ் கம்பெனி. அதுக்கப்புறம் ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். இந்த இதில் ஷேர் பண்ணுற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களோட இம்மீடியட் தேவைகளுக்கான இருக்கிற ஃபண்ட் எடுத்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு 3லேருந்து 5 வருஷம் வரைக்கும் உங்களால் அந்த அந்த பணத்தை தேவையில்லாமல் அந்த பணத்தை இம்மீடியட்டாக தேவையில்லாதவங்க மட்டும் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்லது. இதுதான் என்னோட கருத்து. எப்போவுமே லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுறது மாதிரி நீங்கள் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போவோம். இப்போ வந்து ஜென்ரலாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 2025 வந்து இப்போ மார்க்கெட் உங்களுக்கே தெரியும், ஷேர் மார்க்கெட் ரொம்ப டவுனாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் எல்லாமே ரொம்ப டவுனாக தான் வந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து எப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும்னா 2025 செகண்ட் ஹாஃபில் வந்து இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்கிறாங்க. அதுக்கு மெயினான காரணம் வந்து இந்த கவர்மெண்டோட ஸ்பெண்டிங் அதிகமாகும். அதுக்கப்புறம் வந்து லிக்விடிட்டிலாம் அதிகமாகும் போது கம்பெனிஸோட ரெவென்யூ க்ரோ ஆகி பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு ஜெஃப்ரீஸ் திங்க் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம எந்தெந்த கம்பெனிஸ் வந்து ஜெஃப்ரீஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அவங்க ஒரு லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ், நிறைய கம்பெனிஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் நான் ஒரு 5 கம்பெனிஸ் எடுத்து அது ஃபண்டமெண்டலாக எப்படி நல்லா இருக்கா, டெக்னிக்கலாக இது நல்லா வாங்கக்கூடிய டைமா அப்படிங்கிறதையும் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்மளோட லிஸ்ட்டில் முதல்ல இருக்கிறது பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஷேர்ஸு. ஸோ இதில் மூணு ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 3 ஸ்டாக் என்ன ஆகுறதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் வந்து முதலாவதாக இருக்கிறது ஐசிஐசிஐ பேங்க்கு, ஆக்சிஸ் பேங்க்கு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இது வந்து ஐசிஐசிஐ பேங்க்கும் ஆக்சிஸ் பேங்க்கும் வந்து ப்ரைவேட் செக்டாரு, ஸ்டேட் பேங்க் வந்து பப்ளிக் செக்டார். இப்போ நம்ம வந்து இந்த 3 பேங்கை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னா, இது வந்து முன்னணி தனியார் நிறுவனம். இந்த ஆக்சிஸ் பேங்க்கும் ஐசிஐசிஐ பேங்க்கும் இவங்க வந்து என்னன்னா இந்த டிஜிட்டல் சேவைகள், அதுக்கப்புறம் வந்து சில்லறை, அப்புறம் வந்து மல்டிபிள் லெவல் அதில் உள்ள அந்த பெரிய பிஸ்னஸ் ஓனர்ஸ் அவங்களுக்குலாம் சர்வீஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் தனிநபர் வங்கி சேவைகளுக்கும், அப்புறம் வந்து இந்த கிராம லெவலில் நிறைய பண்ணுறதும் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இந்த கம்பெனிக்கெலாம் வந்து பொட்டென்ஷியல் எவ்வளோ அப்சைடு இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா, பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க்குக்கு வந்து ஒரு 17%, ஆக்சிஸ் பேங்க்கு 33%, ஸ்டேட் பேங்க்குக்கு 22% பொட்டென்ஷியலாக க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து உதாரணத்துக்கு இந்த பேங்க்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க் வந்து லாஸ்ட் 1 இயரோட பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பாருங்கள், 27% டீசென்ட் ரிட்டர்ன் தான். அதாவது கிட்டத்தட்ட 27%ங்கிறது க்ளோஸ் டு 30%ங்கிறது வந்து மார்க்கெட்டை பீட் பண்ணது தான். அதாவது சென்செக்ஸ் நிஃப்டியோட பெர்ஃபார்மன்ஸை பீட் பண்ண இதுதான். அதே மாதிரி பாருங்கள், இப்போ கரண்ட்லி நான் இந்த ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க டைமில் வந்து 1284ங்கிற ரேஞ்சில் அது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து டெக்னிக்கலாக இந்த ஷேர் எப்படி இருக்குங்கிறத பற்றியும் பார்ப்போம். இதுதான் வந்து ஐசிஐசிஐ பேங்கோட சார்ட்டு. இது வந்து 1 டே சார்ட்டு. நான் உங்களுக்கு சொல்லணும்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. அதாவது ரூ. 1771 இந்த ஷேர் வந்து ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது வந்து 26 செப்டம்பர் 24, அதாவது செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி 1755, அதாவது 1755ல வந்து அது ட்ரேட் ஆகியிருந்திருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு வந்து சொல்லணும்னா, இப்போ அது எவ்வளோ ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1609. ஸோ உதாரணத்துக்கு அது போய் பழைய ஹையை டச் பண்ணாலே ஒரு
பழைய ஹைய டச் பண்ணாலே வந்து 9.83% வந்து குரோத் இருக்குது. இப்ப நம்ம அவங்க சொன்ன மாரி ஒரு 17% இருக்குன்னு சொன்னாக்கா, எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். இப்ப 17% இப்ப கரண்ட் பிரைஸ்லேருந்து ஒரு 17%னா அவங்க சொல்ற டார்கெட் எவ்வளோன்னா, ஆ பார்த்தீங்கன்னா, ரூ. 1907 ரூ. 7 ரூ. 1907 இப்ப கரண்ட் லெவல்லேருந்து ரூ. 1907 வரைக்கும் போகுன்ட்டு ஜெஃப்ரீஸ் சொல்றாங்க. அதே மாரி நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த லெவல்லேருந்து கீழ சப்போர்ட் எவ்வளோ தூரம் வரைக்கும் இந்த ஷேர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா, இப்பவே இது வந்து அதிகமா குறைஞ்சு தான் இருக்குது. ஹை லெவல்லேருந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆ இப்ப வந்து 1582 இல்ல இந்த இடம் வந்து 1538 இந்த இந்த ரேஞ்சுல நீங்க போய் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து டச் ஆனுச்சுன்னா, இது ஒரு நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ, இதுல நீங்க வந்து இந்த ஷேர் எப்படி போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு, ஐசிஐசிஐ பேங்க்ல உங்களுக்கு பேங்கிங் செக்டார்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒண்ணு முக்கியமான இது வந்து என்னன்னா, இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா ஆ உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும்னு வச்சுக்கங்களேன், இப்ப இந்த இடத்துல இதோட அ ரிலேட்டிவ் ஸ்ட்ரெங்த் இண்டெக்ஸ் வந்து 49.18 அந்த ரேஞ்சுல இருக்குது. நார்மலா வந்து ஒரு லாஜிக் சொல்லுவாங்க. அதாவது 70க்கு மேல அ ரிலேட்டிவ் ஸ்ட்ரெங்த் இண்டெக்ஸ் போனுச்சுன்னா, ஆம் அ அதிகமா அ அ அதிகமான விலையில இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது இது வந்து ஓவர் பாட் ஜோன் இல்ல ஓவர் சோல்டு ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்ப வந்து அ இந்த இடத்துல இருக்குது. இந்த இது வந்து என்னன்னா 49.10ல இருக்குது. அது வந்து ஒரு மீடியமான லெவல். ஓவர் பாட்டும் கிடையாது, ஓவர் சோல்டும் கிடையாது. ஸோ என்ட்ரி பாயிண்ட் ம் அ நல்லா இருக்கும். ஸோ இது டெக்னிக்கல் டெர்ம்ஸ். ஸோ அடுத்த ஷேர் வந்து நம்ம பார்க்கணும்னா 2வது கம்பெனி வந்து அ அ ஆக்சிஸ் பேங்க். ஆக்சிஸ் பேங்க் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆக்சிஸ் பேங்க் வந்து 1 இயர்ல எவ்வளோ ரிட்டர்ன் குடுத்திருக்கு? ஆக்சிஸ் பேங்க் ரொம்ப புவர் ரிட்டர்ன் தான் குடுத்திருக்கு. இது மாரி இல்ல. அதாவது நம்ம ம் நமக்கு பெர்ஃபார்ம் பண்ணது வந்து அ நம்ம ஐசிஐசிஐ பேங்க் பெர்ஃபார்ம் லெவல்ல நல்லா பண்ணல. சரி 6 மந்த்லயாவது பெர்ஃபார்ம் எப்படி பண்ணியிருக்குன்னு பார்ப்போம். 6 மந்த்லயும் வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் குடுத்திருக்கு. இயர் டு டேயும் நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் குடுத்திருக்கு. 1 இயர்லயும் நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் குடுத்திருக்கு. இப்ப நம்ம அந்த சார்ட்ட பார்த்தோம்னா, ஓகே. ஸோ ஒரு அ பீக்குக்கு வந்து 1335 வரைக்கும் போயிருக்கு. பட் வந்து வந்து என்னன்னா, இப்போதைக்கு வந்து ரொம்ப லோவா தான் போய் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ம் அ எவ்வளோ பொட்டன்ஷியல் ஹை இருக்குங்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப அதிகமா டவுன்ல இருக்கிறதுனால தான் இதுக்கு வந்து இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா 33% வரைக்கும் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேங்கிங் செக்டார்லயும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. அடுத்தது லாஸ்ட்டா நம்ம பார்க்கக்கூடிய ஷேர் வந்து ஸ்டேட் பேங்க். அதாவது இந்த இன்வெஸ்ட்மென்ட் பேங்கிங் செக்டார்ல உள்ள கம்பெனிஸ்ல. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 1 இயர்ல இது வந்து ஒரு ரீசனபிளான ஐசிஐசிஐ பேங்க் மாரியே ஒரு ரிட்டர்ன் குடுத்திருக்கு. அதாவது என்னன்னா 29%. ஸோ அ இவங்களோட டெக்னிக்கல் சார்ட்ல எப்படி இருக்கு, கரண்ட் லெவல் எப்படி இருக்குங்கிறத பத்தியும் பார்ப்போம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா, இப்ப பாருங்க இதுவும் ஒரு பீக் லெவல்ல வந்து 896 வரைக்கும் போயிட்டு, இப்போ வந்து ரொம்ப இந்த இந்த ட்ரெண்ட் லைன பிரேக் பண்ற லெவல்ல போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு மேல வந்து ஆ அ இந்த இடத்துல இத டச் பண்ணிட்டு மேல போறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இல்ல இத பிரேக் பண்ணிட்டு கீழ போறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஆனா இவங்க வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க? அப்சைடு 22% அப்சைடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 22%. ஸோ இந்த 3 கம்பெனியும் நீங்க பாருங்க. உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா இந்த கம்பெனில நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஷேர் வந்து ம் டிவிஎஸ் மோட்டார். டிவிஎஸ் மோட்டார் வந்து ஆட்டோ செக்டார்ல உள்ள கம்பெனி. ஸோ டிவிஎஸ் செக்டார் வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 32% இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப டிவிஎஸ் மோட்டார பத்தி நம்ம பார்ப்போம். ஃபண்டமெண்டலாவும், டெக்னிக்கலாவும் அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிவிஎஸ் மோட்டார நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது வந்து ஒரு 2 வீலர் செக்மெண்ட்ல இருக்கிற கம்பெனி. அதாவது ஆட்டோ ஆட்டோ செக்டார்ன்னு சொல்லுவாங்க.
இது வந்து என்னன்னா, நெறைய அந்த மொப்பெட்டு, ஸ்கூட்டர்ஸு, அதுக்கப்புறம் பைக்லாம் வந்து உற்பத்தி செய்றாங்க. இவங்களோட குவாலிட்டியும் நல்லா இருக்குங்கிறதுனால, உலக லெவல்ல இவங்க எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஸோ இந்த கம்பெனி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சு, 1 இயர்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சுங்கிறத பத்தி பார்ப்போம். ஸோ இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, பாருங்க, இப்ப கரண்ட்லி ரூ. 2450 இந்த ஷேர் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க டயத்துல. ஆ 1 இயர்ல ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ரூ. 500 அ அதிகமாயிருக்கு. ஒரு 25.7%. ஸோ 25%ங்கிறது வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் தான். அதாவது ரூ. 2000ல இருந்த ஷேரு பீக் லெவல்லலாம் எவ்வளோக்கு போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரூ. 2871 வரைக்கும்லாம் போயிட்டு, அ உதாரணத்துக்கு இந்த இடத்துக்கிட்ட வந்து பீக் வந்து போயிருக்கு. ரூ. 2835 பீக்குக்கு போயிருக்கு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 2450 ரேஞ்சுல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து அ டெக்னிக்கலாவும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த சார்ட்டையும். ம் டிவிஎஸ் மோட்டார் வந்து பாருங்க. இப்ப வந்து ஒ அ அ செப்டம்பர் வாகுல நல்லா பீக்ல இருந்திருக்கு. ரூ. 2949. இப்போ வந்து இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ரூ. 2423. இத பிரேக் பண்ணிட்டு கீழ வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்லன்னா இந்த இடத்துலேருந்து அ அ மேல போறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எவ்வளோ பெர்சன்டேஜ் அதிகமா வரும்னு சொல்லியிருக்காங்கன்னா, பொட்டன்ஷியல் அப்சைட் வந்து கிட்டத்தட்ட 32% சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கிற மாரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா, நீங்க வந்து உங்களோட கமெண்ட்ஸ் கூட போடுங்க. இந்த மாரி ஷேர்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப நீங்க அ ஃபண்டமெண்டலாவும் நீங்க பார்த்தீங்கன்னா, பிஇ வந்து கொஞ்சம் கூட தான் இருக்கு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாரி இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து அ லார்ஜ் கேப் கம்பெனிஸ். அதாவது எல்லாமே 1,00,000 கோடிக்கு மேல உள்ள மார்க்கெட் கேப் உள்ள கம்பெனிஸ் தான். பட் இந்த பிஇ வந்து 61.8% இருக்குது. இதுல என்ன ஒரே ஒரு அட்வான்டேஜ்னா, டெபிட்லாம் வந்து கடன்லாம் வந்து 14,619 கோடி தான் இருக்குது. ஸோ இந்த ஷேர்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்க அனலைஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஃபைனலா நான் சொல்ல வந்த ஷேர் வந்து பாரதி ஏர்டெல். பாரதி ஏர்டெல் வந்து என்ன கம்பெனினா, இது வந்து ஒரு டெலிகாம் கம்பெனி. இப்ப வந்து இந்தியால வந்து ஒரு 3 பிரைவேட் செக்டார் கம்பெனிஸும் டெலிகாம்ல 1 வந்து அ ம கவர்ன்மென்ட் கம்பெனியா இருக்குது. 3 வந்து வோடஃபோன் வந்து அது வந்து ரொம்ப லோ லெவல்ல தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ மேஜரா காம்படிட்டர்ன்னு பார்த்தோம்னா ஏர்டெல்லும், அ ரிலையன்ஸ் ஜியோவும் தான். ஸோ இப்ப ஏர்டெல் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு 1 இயர்லங்கிறத பத்தி பார்ப்போம். ஓகே. ஸோ ஏர்டெல் வந்து இன்னைக்கு ரேட்ல வந்து ரூ. 1604க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 1 இயர் பெர்ஃபார்மன்ஸ பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா நல்லா சைலன்ட்டா க்ரோ ஆயிருக்கு இந்த கம்பெனி. பாருங்க கிட்டத்தட்ட 65% குரோத் குடுத்திருக்கு. ஸோ ஜெஃப்ரீஸ் வந்து எவ்வளோ அ பொட்டன்ஷியல் ஹைக் இருக்குன்னு சொல்றாங்கன்னா, ஆ எ ஸோ 14% இந்த கம்பெனில 18% வந்து ஸ்டில் குரோத் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெக்னிக்கலா நம்ம பார்த்தாலும், நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்ப அ ஸோ பாரதி ஏர்டெல் வந்து இதுவும் வந்து ஒரு அ 9,59,988 மார்க்கெட் உள்ள கம்பெனி. வெரி லார்ஜ் கேப் செக்டாரு. ஆனா பி/இ ரேஷியோலாம் அதிகமா தான் இருக்குது. ஆ ஸோ இந்த கம்பெனியோட டெக்னிக்கல் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆ பாரதி ஏர்டெல்ல வந்து சொல்லணும்னா உங்களுக்கு, ம் ஆ இப்ப பாருங்க, இந்த இடத்துல இது வந்து ஒரு ஹைக்க டச் பண்ணியிருக்குது. ரூ. 1735 வரைக்கும் போயிருக்கு. ஸோ அ இப்பயே இது வந்து பீக்ல தான் இருக்கா மாரி இருக்கு. பட் இந்த கம்பெனிய வந்து உங்களுக்கு அ பார்த்துட்டு உங்களுக்கு புடிச்சிருந்தா இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஃபிரெண்ட்ஸ், என்னோட வீடியோலாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். நெறைய ம் யூனிக் வியூவர்ஸ் வர்றாங்க. ஆனா என் வீடியோக்கு லைக்கு, ஷேர்லாம் இல்லாதனால மேபி சப்ஸ்கிரைபர் ரொம்ப கம்மியா இருக்கு. நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லான வீடியோஸா இருக்கும்னு நம்புறேன். என் வீடியோவ லைக் பண்ணுங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் இன்னொரு தடவ சொல்லிடுறேன். நான் இதுல குடுத்தது எதுவுமே வந்து பை, செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. அ அதனால வந்து உங்களோட ஓன் ரிசர்ச் நீங்க அ அனலைஸ் பண்ணிட்டு
அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது எப்பவுமே வந்து ஒரு ரிஸ்க் தான். திடீர்னு வந்து ஏதாவது ஒரு நியூஸ் பேஸ்டு ம் அத அத திடீர்னு மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும். அ அது மாரி வந்து என்னன்னா, உங்களுக்கு இம்மீடியட்டான தேவைகள் இருக்க பணத்த கொண்டு வந்து ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அது எதுக்காக சொல்றாங்கன்னா, இப்ப நீங்க வந்து ஒரு முக்கியமான தேவைக்கு ஒரு பணம் வச்சிருக்கீங்க. அப்போதைக்கு அந்த பணத்த நீங்க உடனே வித்ட்ரா பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. அப்போதைக்கு மார்க்கெட் வந்து திடீர்னு டவுன்ல இருக்கலாம். ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் நியூஸ்னால. ஆனா மார்க்கெட் என்னன்னா ஃப்ளக்சுவேட் ஆகும். ஒரு தடவ ஹைட்ல போகும், கம்மியாகும், மேல போகும், கம்மியாகும், மேல போகும். ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு தேவைகள் இருக்கும்போது அந்த ஷேர் ரொம்ப டவுன்ல இருந்துச்சுன்னா, நீங்க நஷ்டத்துல விக்கிற மாரி இருக்கும். அதனால தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எப்பவுமே உங்களோட பணம் அதிகமா தேவையில்லாத இருக்கிற பணத்த தான் கொண்டு வந்து ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது எப்பவுமே அட்வைசபிள். ஸோ இன்னொரு நல்ல வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.